பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இந்த ஆரம்பிச்சிட்டல பாரு. சும்மா விடுவாளா சபரியை? சபரி தான் டார்கெட்டு. சோழி முடிஞ்சு சபரிக்கு. லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாரு ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் வந்து இந்த மாவு டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, கோல மாவு குரூப்ஸு, அதில் வந்து மாவு அள்ளிட்டு போகிறான் வாயில். அதுக்கு பாரு கேவலமாக ஒன்று பண்ணுது. சபரி நீங்கள் பார்க்குறதுக்கு செம காமெடியாக இருக்கீங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருச்சிங்க. வேணும்னே உரண்டை எடுத்து வம்பளுக்குது. பாரு இப்போ மட்டும் நீ வச்சிக்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான் சபரி. வச்சுக்கிறேன், எப்போ வேணாலும் வச்சுக்கிறோம், நீ மூடிக்கிட்டு உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. இருந்தாலும் உங்கள் டீமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பாரு ஒரு சக்காசம் பண்ணும்ல, அந்த வேலையை ஆரம்பிச்சிருச்சு. சபரி வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டான். ஒன்றை தான் யாருக்குமே பிடிக்கலையா, வாயில் வை அப்படின்ட்டான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வன்மை வெளியாயிரும். அப்புறம் நான் பண்ணலைன்னு போய் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். நல்லவன் மாதிரி வேஷம் போடுவான். மாட்டிக்கிட்டான் இன்றைக்கி. உன் வன்மத்தை காட்டாத தம்பி, எப்பா உன் வன்மத்தை காட்டாதப்பா அப்படிங்கிற மாதிரி பாரு கண்டென்ட் கிடச்சிருச்சுரா அப்படிங்கிற மாதிரி அது களத்தில் இறங்கிருச்சு. அப்புறம் ஏய் நீ காமிக்கல டவுசரு வாங்க இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது சுயரூபம் வெளில வருது, அடிக்கடி வெளில வருது. அப்புறமா நான் நல்லவன் அப்படின்ட்டு போய் ஒரு ஃபேக் மோடுக்கு போயிடுவான். அப்புறம் போய் ஒரு சமாளிஃபிகேஷன் இறங்கிட்டான் திரும்ப. நான் வாமிட்ட கக்குன்னு தான் சொன்னேனே தவிர உன்னை யாருக்கும் பிடிக்கலன்னு நான் சொல்லவே இல்லை, அது நல்லா புரிஞ்சிக்க அப்படிங்கிறான். நீ சொன்ன க்ளீனாக சொல்லிவிட்டு இப்போ சொல்லலைன்ட்டு நல்ல வேஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப. இதுதான் சபரிட்ட பிரச்சனை. ஒன்று அடித்தா 1 to 1 அடிக்கணும். அதுக்கு விக்ரமே பரவாயில்லையே, விக்ரமாச்சும் 1 to 1 அடித்து விளையாடுறான். நீ என்ன பண்ணுற? நீ நல்ல வேஷம் போடுற, இப்போயும் நல்ல வேஷம் போடுற. போன வாரம் ஃபுல்லாக உட்காந்து அழுதுகிட்டு இருந்த, விஜேஎஸ் அடிச்சு விட்டாருன்னு அழுதுகிட்டு இருந்த. இப்போ எதுக்கு? நல்லா தானே ஆடுனேன், சுயரூபம் வெளில வந்துச்சு, அதையும் மறைக்கிற. பாரு சும்மா விடுமா? கிளாரிஃபிகேஷன். உடனே சபரி சொல்கிறான், நீ இப்படி சொல்லிட்டேன்னா நானும் என் உன்னை வந்து நான் கண்டஸ்டண்ட்டாகவே பார்க்குறேன், நானும் ஒரு ஸ்டெப்பு தள்ளி நிற்கிறேன். நான் வந்து எஃப்ஜி என்ன வேணாலும் சொல்லலாம், விக்ரம் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனில் நான் உன்கிட்ட இருந்தேன். சுத்த ஃபேக்குங்க, ஃபேக்குன்னா ஃபேக்கு. ஐயோ அவன் சொல்கிறான், இந்த மாதிரி ஜோனை நான் கொண்டு வந்ததுக்கு என் மேலே தான் தப்புன்னு நினைக்கிறேண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நினச்சிக்கிறேன் அப்படிங்கிறான். ஏன்டா டேய், சண்டை போட்டினா சண்டை போடுறா, பார்த்தியில் ஸ்கோர் பண்ணுறான் பார்த்தியா விக்ரமு. பாரு அடித்தாதான் நீ ஸ்கோர் பண்ண முடியும். வெளியில் இவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா, இவன் ஹீரோவாக இருக்கான், நமக்கு தான் மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பான் போல, நம்ம நல்லவன்னு எல்லாம் நம்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதான் பிரச்சனை சபரிக்கிட்ட. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான சண்டைன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.